மண்டே ஈவினிங் அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போனேன். ஏன்டா கிச்சனுக்குள்ளே போனேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோவை எப்போவும் பாயில் பண்ணி தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். எப்போவும் திண்டுக்கல் ஃபுட் கோர்ட் சேனல் பார்த்தா எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணுவேன். எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இன்றைக்கி அதை பார்த்து அந்த ரெசிபியை செஞ்சேன். ஆனால் ஏதோ மிஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னு தான் எனக்கு தெரியவே இல்லை. இது பண்ணுறதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோவை 10 மினிட்ஸ் மேலே பாயில் பண்ணி எடுத்து அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை, அதோட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி மாவு பிசைஞ்சிக்கணும். அப்புறம் அதை உருண்டை மாதிரி பிடிச்சி தட்டையாக ஷேப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப்பும் பண்ணேன், கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் கரெக்டாக பண்ணேன். ஆனால் பேனில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிக்கியாக ஒட்டிக்கிச்சு, வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு ஆட் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதையும் ஆட் பண்ணி மறுபடியும் வேறு பேனில் ஃப்ரை பண்ணி பார்த்தேன். அப்போவும் ஸ்டிக்கியாக இருந்துச்சு. என்னடா சோதனை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் மீதி உள்ள ஸ்டஃபிங்கை அப்படியே எடுத்து வச்சு நைட் டின்னருக்கு சப்பாத்தி ஸ்டஃப் பண்ணி ஆலு பராத்தா மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ பராத்தா பண்ணிட்டு நடந்துச்சு. ஓகே, பாய்.